96 நாட்கள் நீடித்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இருந்து விலகியது. வடகிழக்கு பருவமழையில் 3 புயல்கள் வங்கக்கடலில் உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 8,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ வெள்ளி 3,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் கால அவகாசம் அளித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் மோடி வரவேற்றார். டெல்லி விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடியும் UAE அதிபரும் ஒரே காரில் பயணித்தனர். ஈரான் அமெரிக்க உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் சூழல் குறித்து இருவரும் விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின். வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் நாளை தேசிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லி CBI அலுவலகத்தில் விஜயிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. கடந்த 12ஆம் தேதி ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் பிரச்சாரத்திற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என விஜயிடம் CBI அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். தாமதத்திற்கான காரணத்திற்கு ஆதாரம் உள்ளதா என்றும் சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர். பிரச்சார வாகனத்தின் மேலிருந்து கூட்ட நெரிசலை பார்க்க முடியவில்லையா, தண்ணீர் பாட்டிலை வீசும்போது ஆம்புலன்ஸை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் CBI அதிகாரிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பின்னரும் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தீர்கள், பேச்சை எப்போது முடித்தீர்கள், அங்கிருந்து எப்போது புறப்பட்டு சென்றீர்கள் என CBI அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். சூழல் மேலும் மோசமாகும் என காவல்துறை கூறியதால் கரூரில் இருந்து வெளியேறியதாக CBI-யிடம் விஜய் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலின் போது தாவேக தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். CBI விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விசாரணை குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. திமுக ஆட்சியில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோவளம் அருகே மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்த அவர் திமுக ஆட்சியில் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். காலமுறை ஊதியம், சிறப்பு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். திருப்பரங்குன்றம் தர்கா சந்தனக்கூடு விழாவில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிய மனு தள்ளுபடி. விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மெட்ரோ ரயில்களில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கைகள் ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா? திடீர் சோதனைகள் நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் இருந்து பழனி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று விபத்திற்குள்ளானது. சமயநல்லூர் அருகே விபத்தில் சிக்கிய நிலையில் 15 பயணிகள் காயமடைந்தனர். விருதுநகரில் 11 பேருடன் சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. பாலத்தின் தடுப்பில் மோதி வேன் கவிழ்ந்ததில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்கக் கவச திருட்டு விவகாரத்தில் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பு. கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தது சிறப்பு புலனாய்வு குழு. தமிழக கேரள எல்லையான வாளையார் பகுதியில் 1.18 கோடி ரூபாயுடன் தெலங்கானாவைச் சேர்ந்த யூடியூபர் சிக்கினார். பணம் யூடியூபில் இருந்து கிடைத்ததாக அவர் கூறிய நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மே 25ஆம் தேதி பெங்களூரு மாநகராட்சி தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவிஎம் முறையில் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மைசூருவில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் பயங்கர ஆயுதங்களை கொண்டு மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிரிக்கெட் விளையாட்டின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி எதிர்பார்ப்பு விகிதத்தை 7.3ஆக உயர்த்தியது சர்வதேச நாணய நிதியம். 2026-27 ஜிடிபி வளர்ச்சி 6.4% குறையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. சென்சார் சான்று கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தியிருந்த நிலையில் நாளை விசாரணை. கிரீன்லாந்துக்கு ரஷ்யா அச்சுறுத்தல் இருந்ததாகவும் அதை சமாளிக்க டென்மார்க் தவறிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தின் உரிமையை தாம் விரும்புவதாகவும் அது நடந்தே தீரும் என்றும் கூறியுள்ளார். ஈரான் மத தலைவர் கமேனி மீது தாக்குதல் நடத்தினால் அது முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் ரயில்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் பலியானவர்கள் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. இந்த கொடூர விபத்தால் 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா வந்து விளையாட வங்கதேச கிரிக்கெட் அணி மறுத்துள்ள விவகாரம். வங்கதேசத்திற்கு பதில் வேறு ஒரு அணி மாற்றப்படலாம் என அந்நாட்டு கிரிக்கெட் சங்கத்தை ICC எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் தெறி படம் ரீரிலீஸ் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி ரீரிலீஸ் ஆக இருந்த நிலையில் திரௌபதி 2 பட இயக்குனர் மோகன்ஜியின் கோரிக்கையை ஏற்று தள்ளி வைக்கப்பட்டது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.